இந்த ஹர்ஷா எதுக்காக எத்தனை தடவை கால் பண்ணியும் கால் பிக் பண்ண மாட்டேங்கிறான்? சீக்கிரம் பிக் பண்ண ஹர்ஷா, நான் உன்கிட்ட பேசணும். அட, அர்ஜுன் ஃபோன் பண்றான். ஹலோ, சொல்லு அர்ஜுன். மயூரி, நீ எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? பொய் சொல்லாத மயூரி, உண்மையை சொல்லு. எங்க இருக்க? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? காலையில இருந்து நான் வீட்டை விட்டு வெளியில போகவே இல்ல. நீயும் என் கூட தானே இருந்த, அப்புறம் இப்படி கேள்வி கேக்குற? மயூரி, விளையாண்டது போதும். உண்மையை சொல்லு, எங்க இருக்க? ஏய், பொய் சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? அது மட்டும் இல்லாம பொய் சொல்றதுக்கான அவசியம் எனக்கு இல்ல. நான் வீட்ல தான் இருக்கேன் அர்ஜுன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் அண்ணன் இங்க தான் இருக்காரு, அவர்கிட்ட பேசு. என்னாச்சு? யார் போன்ல? அர்ஜுன் பேசுறான், கொஞ்சம் அவன்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லு அர்ஜுன். ஆனா உண்மையை சொல்லு, மயூரி எங்க இருக்கா? என்னடா கேள்வி இது? மயூரி இங்க வீட்ல தான் இருக்கா, என் பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருக்கா. அப்படின்னா இப்ப ஹர்ஷியாவோட உயிருக்கு ஆபத்து. ஆமா அர்ஜுன், நீ எங்க இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்ல தான் இருந்த, அதுக்குள்ள எங்கடா போன? மயூரிய பத்தி எதுக்காக விசாரிச்சுக்கிட்டு இருக்க? என்ன நடக்குது இங்க? ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதான் நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். அர்ஜுன், ஏய். என்னவா கரண்? என்னன்னு தெரியல, காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். அப்படின்னா மயூரி வீட்டில் தான் இருக்கா? மயூரியோட ரூபத்துல ஹர்ஷா கூட போனது யாரு? அன்னைக்கு என்னடானா என் ரூபத்துல வந்து அமிர்தாவை கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு மயூரி ரூபத்துல வந்து ஹர்ஷாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா ஹர்ஷாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன ஆனாலும் சரி, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, இன்னைக்கு அமிர்தா ஏதோ விரதம் கடைபிடிக்கிறாங்களா? அந்த விரதம் முடிகிற வரைக்கும் யாரும் அவங்கள பார்க்கவே கூடாதான். அதனால அந்த விரதம் முடிகிற வரைக்கும் யாரும் அங்க போக வேண்டாம். பாட்டி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அர்ஜுன் அமிர்தாக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கடுமையா பேசுறான். ச்சே, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க சும்மாவே இருக்கீங்களே பாட்டி. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? வீட்ல இருக்கிறவங்கள பத்தி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலனா நான் என்ன பண்ண முடியும்? விடு, எல்லாம் என் தலை எடுத்து. பாட்டி, இருந்தாலும் அர்ஜுன் அவன் என்ன பண்றானே புரியல மயூரி. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கான். புரியாத அளவுக்கு அவன் என்ன பண்ணாப்பா? பாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுன் மயூரிக்கு கால் பண்ணான். கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டான். இவ வீட்ல தான் இருக்கான்னு சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கிறான். அதனால இவ போனை என்கிட்ட கொடுத்துட்டா. நான் சொல்லியும் புரிஞ்சுக்காம போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான் பாட்டி. என்ன மயூரி, அவன் அப்படியா செஞ்சா? ஆமா பாட்டிமா, எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கும் ஆரம்பிச்சுட்டானா? எல்லாம் அவன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துதான் அவன் செய்யறான்னு எனக்கு தோணுது. சித்ரா, நீ பாட்டியை குழப்பினது போதும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வா. வான்னு சொன்ன. பாட்டிமா, மயூரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அர்ஜுன் அப்படி பண்ணதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டிமா.
எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என்ன சந்தேகம்? அதான் பாட்டிமா, அன்னைக்கு அமிர்தாவை கொலை பண்றதுக்கு வந்தாங்கல்ல, அன்னைக்கு அர்ஜுன் என்கிட்ட சொன்னான், யாரோ அவனோட ரூபத்துல வந்து அமிர்தாவை ஏமாத்தி வெளியில கூட்டிட்டு போய் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா மயூரி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது. நானும் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்டு மேல ஏதோ துஷ்ட சக்தியோட பார்வை பட்டிருக்குன்னு. அது இருக்கட்டும், நீ இப்ப எதுக்காக அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இப்ப கூட அந்த மாதிரி ஏன் நடந்திருக்க கூடாது? அதாவது அர்ஜுன் என்ன மாதிரியே யாரையாவது வெளியில பாத்திருக்கலாம்ல, அதனால எனக்கு ஃபோன் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு கேட்டிருப்பானோ? மயூரி, நீ தேவையில்லாம எதையோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும் சொல்லு? ஏன் நடக்காது பாட்டிமா? இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நடந்தாலும் எல்லாரையும் சந்தேக கண்ணோடவே பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மைன்னு நினைச்சது பொய்யா இருக்கு, பொய்ன்னு நினைச்சது உண்மையா இருக்கு. அப்படி இல்லைன்னா அர்ஜுன் எதுக்காக திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நான் இருக்கேனான்னு கேட்கணும்? நான் எவ்வளவு சொல்லியும் நம்பாம உண்மையை சொல்லுன்னு என்னை ஏன் டார்ச்சர் பண்ணணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? ஆமா மயூரி, நீ சொன்னதை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் அப்படிதான் தோணுது. நீ அர்ஜுனுக்கு ஒரு ஃபோன் போட்டு எனக்கு கொடு. எங்க போனாங்க? இங்க யாரையுமே காணுமே. நான் தான் அர்ஜுன். சொல்லுங்க பாட்டி. நீ இப்ப எங்க இருக்க? அது வந்து நான் ஒரு வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன். சொல்லுங்க பாட்டி. எதுக்கு வெளியே போன? நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா கண்டிப்பா பாட்டி பயப்படுவாங்க, அதனால சொல்ல வேண்டாம். நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் அர்ஜுன். எதுக்காக நீ வெளியே போயிருக்க? நீ எங்க இருக்க? இதோ பாருங்க பாட்டி, என் வேலை முடிஞ்சதும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்கிட்ட இப்ப நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு, எங்க இருக்க? பாட்டி, நீங்க தனியா தானே இருக்கீங்க? உங்க பக்கத்துல யாரும் இல்லையே? இல்ல, சொல்லு. பாட்டி, நான் இப்போ மயூரியும் ஹர்ஷாவும் ஒன்னா கார்ல போறத பார்த்தேன் பாட்டி. நான் இப்ப அவங்கள தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆனா நான் காரை மிஸ் பண்ணிட்டேன். அதான் நான் இப்ப தேடிட்டு இருக்கேன். அர்ஜுன், நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? நீ நல்லா பாத்தியா? ஆமா பாட்டி, உங்க மேல சத்தியம். அவங்க 2 பேரும் ஒன்னா போனத என் கண்ணால பார்த்தேன். என் கண்ணு என்ன ஏமாத்தாது பாட்டி. அப்படின்னா யாரோ மயூரி ரூபத்துல வந்து ஹர்ஷாவை ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ ஹர்ஷாவோட உயிருக்கு நிச்சயமா ஏதோ ஆபத்து இருக்கு. பாட்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க பாரு அர்ஜுன், எங்க வேணாலும் போகட்டும், எப்படி வேணாலும் ஆகட்டும், நீ இப்ப சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். புரிஞ்சுதா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பாட்டி? என்னால எப்படி வீட்டுக்கு வர முடியும்? இங்க பாருங்க, நமக்கு பின்னாடி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. பெரிய ரகசியமே ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன திரும்பி வான்னு சொல்றீங்க? இல்ல பாட்டி, அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். வேண்டாம் அர்ஜுன், நான் சொல்ற பேச்ச கேளு. நாமளா தேடி போய் ஆபத்தை வரவழைச்சிக்க கூடாது அர்ஜுன். இல்ல பாட்டி, இதெல்லாத்தையும் பார்த்து என்னால சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், எனக்கு எதுவும் ஆகாது. நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். எனக்கு இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. போன வைங்க, சரியா? ஒரு நிமிஷம். இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க.
அர்ஜுன் ச்சே. பாட்டிமா அவன் என்ன சொன்னான்? ஆமா மயூரி, நீ சந்தேகப்பட்டது உண்மை ஆயிடுச்சு. இத பாரு, நீ உடனே அந்த ஹர்ஷாவுக்கு ஃபோன் பண்ணி அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஏன் பாட்டிமா, என்ன ஆச்சு? யாரோ உன் உருவத்துல போய் ஹர்ஷாவை ஏமாத்தி அவனை கூட்டிட்டு போயிருக்காங்களா? அவன் உயிருக்கே ஆபத்து இருக்கு மயூரி. சீக்கிரம் அவனுக்கு ஃபோன் பண்ணு, ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இந்தா. சரிங்க பாட்டிமா, நான் இப்பவே கால் பண்றேன். அது சரி, இந்த அமிர்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நானே போய் பார்க்கறேன். ஹர்ஷா, அர்ஜுன் போயிட்டானு பாரு. அவன் போயிட்டான் மயூரி, யாரும் வரல. நல்ல வேலை அவன் போயிட்டான். ஹர்ஷா, அர்ஜுன் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பாத்திரவே கூடாது. வீட்ல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஆமா மயூரி, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அர்ஜுன் எப்படி நம்ம 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்? அப்படின்னா நாம 2 பேரும் ஒண்ணா வந்தத அவன் பார்த்துட்டானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் கண்ணுல நம்ம படவே கூடாது, அவ்வளவுதான். சரி சரி மயூரி, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இறங்கலாமா? வண்டியை நிறுத்த. வண்டியை நிறுத்த, இறங்கலாம். மயூரி, எப்படியோ டென்ஷன்ல இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்ல. இந்த இடத்துல யாருமே இல்லை, நாம மட்டும்தான் இருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த நேரத்தை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல? என்ன மயூரி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல, வீட்ல இருந்து வரும்போது ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, இப்ப எதுவுமே பேசாம இருக்க. என்ன மயூரி, நர்வஸா இருக்கா? போனை எடுக்காத ஹர்ஷா. ஒரு நிமிஷம் மயூரி, யாருன்னு பாத்துறேன். போனை எடுக்காதன்னு உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மயூரி, உனக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா பேசுற? ரிலாக்ஸ். அது அப்பவே அமிர்தாவை பத்தி பேச வந்துட்டு. இப்ப எதுக்கு அந்த அமிர்தாவை பத்தி பேசிட்டு இருக்க? அதுவும் சரிதான்.
எவ்வளவு அழகான பொண்ணு என் பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு அவளை பத்தி பேசணும்? வா. மயூரி, என்ன நீ எவ்வளவு அழகான இடத்துல நாம 2 பேரும் தனியா இருக்கும்போது எதுக்கு என்னை விட்டு தள்ளி போற? வா மயூரி. மயூரி வா. ஏய் துரோகி, உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேனடா. இதுக்கு தானா என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி பழகி என்னை ஏமாத்துனது? டேய் சொல்றா, இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை பேசி ஏமாத்திருக்கன்னு சொல்லு. பரவாயில்லையே, எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு நான் நாடகம் ஆடணும்? ஆமாடி, ஆமா, நான் துரோகி தான். ஆமாண்டி, இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களை ஏமாத்திருக்கேன். உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க என் வாழ்க்கையில வந்துட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுங்கள நீயும் ஒருத்தடி. நீ அத்து மீறி போயிட்டு இருக்க ஹர்ஷா. என்னது, நான் அத்து மீறி போறேனா? முதல்ல நீதான் என் கண்ணில் விழுந்த. உன்னை மடக்கில நினைச்சப்ப அந்த அமிர்தா என் கண்ணில் வந்து விழுந்துட்டா. ஆனா அவ எப்படிப்பட்டவன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் கிட்ட மாட்டினது நீ. இப்ப கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிடுவேன் நினைக்கிறியா? நான் இன்னைக்கு உன்னை எனக்கு சொந்தமா ஆக்கிக்க தான் போறேன். நீ பாத்துக்கிட்டே இரு. ஹர்ஷா, உனக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியல. என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காத. விளையாடுறதுக்காக தானே நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இப்படி சொன்னா எப்படி? மயூரி, ஹே மயூரி, எதிர்க்கவே இருந்துட்டு எனக்கு போன் பண்ணி என்ன நீ குழப்ப பாக்குறியா? தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன முட்டாள் நினைச்சியா? ஹர்ஷா, அந்த போனை நீ எடுக்காத. ஆமா, மயூரி கையில போன் இல்ல. ஆனா மயூரி நம்பர்ல இருந்து போன் வருது. அது எப்படி முடியும்? ஹலோ ஹலோ ஹர்ஷா, ஹர்ஷா எங்க இருக்க நீ? ஹர்ஷா, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு ஹர்ஷா. ப்ளீஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஓகேவா? ஹலோ ஹலோ ஹர்ஷா, ஹர்ஷா நான் பேசுறது கேக்குதா? ஹர்ஷா, போனை எடுக்காதன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. ஏய், யாரு நீ? யாருன்னு கேக்குறல? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.